மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். வெள்ளிக்கிழமை பசங்க 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு போகல. ஏன்னா 2 பேருமே உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து கொஞ்சம் நெப்லேசர்லாம் வைக்கிற மாதிரி இருந்ததுனால நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பல. மார்னிங் கொஞ்சம் நெப்லேசர் வைக்க வேண்டியது இருக்குது. அதனால நெப்லேசர் இப்போ வந்து சாதம் சுட சுட எப்பயுமே உடம்பு முடியாதப்போ பருப்பு வேக வச்சு தாளித்து கொடுத்தா பசங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ரொம்ப டயர்டாக டல்லாக இருக்கிற பசங்க கூட ரொம்ப வந்து எழுந்து உட்காருவாங்க. இது வந்து சுட சுட சாதம் இருக்குது. சூடாக சாதம் போட்டு நல்லா பிசைஞ்சு 2 பேருக்கும் சுட 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 வாயிலே ஊதி ஊதி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸ்கூலுக்கு போகிறதுனால இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா எப்பயும் ஆறுன சாப்பாடு டிஃபனில் கட்டிட்டு போயிடுறாங்களா. இது வந்து கதம்பம் சாம்பார். இங்கே வந்து எந்தெந்த காயெல்லாம் பசங்க சாப்பிடலன்னு நினைக்கிறீங்களோ அந்த காயெல்லாம் உள்ளே போட்டுருங்க. கேரட் போட்டிருக்கேன். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், அவரைக்காய், மாங்காய். மாங்காய் சாப்பிட்டு பாரு, சூப்பராக இருக்கும். மாங்காய் சாம்பார், கதம்பம் சாம்பார். இது எல்லாத்தையும் வந்து நல்லா சின்ன வெங்காயம் போட்டு சுட 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 சாதத்துக்கு சாம்பார் ஊற்றி நிறைய காய் போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு அப்பாவுக்கு சாம்பார் நான் ரொம்ப பிடிக்கும். சாம்பார், மாங்காய் சாம்பார். இது வந்து உருளைக்கிழங்கு. டெய்லி ஒரு முட்டை, எந்த நாள் பார்க்கவே கூடாது. பசங்களுக்கு வந்து முட்டை மட்டும் தினமும் கொடுத்துடணும். இது வந்து உருளைக்கிழங்கு முட்டை இன்னைக்கு இல்லை. இது வந்து ஊறுக்காய். பசங்களுக்கு வந்து ஃபீவராக இருந்து சளி நிறைய இருக்குது. சளி நிறைய இருந்தாலும் முதல்ல வந்து டேஸ்ட்டு தெரியாது. இந்த மாதிரி சாப்பாடுலாம் ஊட்டும் போது கொஞ்சமாக அந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு மாங்காய் கொடுத்தோன்னா நாக்கை தட்டி பூச்சி கட்டி சாப்பிட பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் இதுதான். சுட 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 பசங்களுக்கு ஊட்ட போகிறேன். பாய்.